doctor. Oh, good morning, Manasa. How are you? Fine, sir. உங்ககிட்ட இந்த பதிலும் சிரிச்ச முகம் எனக்கு எப்பவுமே பிடிக்கும். எவ்வளவு பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு எப்ப கேட்டாலும் ஐ எம் ஃபைன் சொல்றீங்க. You are great. Thank you, doctor. நான் கடுகு சுமந்துட்டு சிரிக்கிறேன். சில பேர் மலையே சுமந்துட்டு வாழ்றாங்கல்ல. Exactly. அதை மதர் எப்படி இருக்காங்க? அம்மா பாக்கியத்தம்மா எப்படி இருக்கீங்க? டாக்டர், எங்க வீட்டுக்காரரு இங்கதான் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு மனச சொன்னாங்களே, எங்க அவங்கள நான் பார்க்கணுமே. வந்தாங்க. அவங்கள தனி ரூம்ல அட்மிட் பண்ணி வச்சிருக்கோம். அங்க எல்லாரும் போக முடியாது. அங்க போறதுக்கு முன்னால உங்களை டெஸ்ட் பண்ணணும். ஏன் உங்க மக மானசாவுக்கு கூட டெஸ்ட் பண்ணணும். என்ன மானசா, அப்படித்தானே? எஸ் டாக்டர். நீங்க ஊசி போடுவீங்களா? நோ நோ, சும்மா ஒரு நாட்காலியை உட்கார வச்சு கேள்வி கேட்போம், அவ்வளவுதான். டாக்டர், ஒரு முக்கியமான சமாச்சாரம். இது எங்க குடும்ப கௌரவம். யார்கிட்டயும் சொல்லாம இந்த கேள்விக்கு நீங்க பதில் கண்டுபிடிக்கணும். சொல்லுங்க. எங்க அம்மாவோட மனசுக்குள்ள இருந்து அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கணும். நான் கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க டாக்டர். என்ன ரகசியம்? அது வினோத்னு ஒருத்தன். ஹலோ, எமர்ஜென்சியா? எஸ், கமிங். எங்க? ஓ எஸ், ஐ எம் கமிங். எல்லாம் ரெடி பண்ணி வைங்க, நான் வந்துடுறேன். மானசா, ஒரு அர்ஜென்ட்டா ஒரு கேஸ், நான் அப்புறமா உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ சார், யாருக்காவது வெயிட் பண்றீங்களா? நான் இங்க உட்காரலாமா? வேற சார் காலி இல்ல. அப்கோர்ஸ், நான் யாருக்காகவும் வெயிட் பண்ணல. எனக்காக வெயிட் பண்றீங்களோ யாரும் இல்ல. ரொம்ப விரக்தியா பேசுறீங்க. ஒரு விதத்துல பார்க்க போனா என் நிலைமை இதுதான். வேற 2 காஃபி. மிஸ்டர், என் பேரு சிவா. ஓகே, உங்களுக்கும் சேர்த்து தான் காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் மிஸ்டர் சிவா, ஏன் இப்படி இருக்கீங்க? ஏதாவது ஏமாற்றமா? தென் பிசினஸ் தோல்வியா? வாழ்க்கைய வியாபாரமாக்கினா அது தோல்விதான். காதல் தோல்வியா? ஓ சாரி, முன்ன பின்ன தெரியாம நான் இப்படி கேட்க கூடாது இல்லையா? பரவாயில்ல சார், பேச யாருமே இல்லைன்னு நினைச்சப்போ இப்படி கேள்வி கேட்கவாவது நீங்க இருக்கீங்களே. எனக்கும் வாழ்க்கையில எத்தனையோ ஏமாற்றங்கள் மிஸ்டர் சிவா. நண்பர்கள் நம்பினேன், ஏமாத்திட்டாங்க. பிசினஸ் பார்ட்னர்ஸ் நம்பினேன், அவங்களும் ஏமாத்திட்டாங்க. காதலி தான் ஏமாத்தல போல. காதலிச்சிருந்தா அதுவும் நடந்திருக்கும். ஓ, ரொம்ப வெட்டியா பேசுறீங்க மிஸ்டர் சிவா. இங்க பாருங்க, மாடி இடிஞ்சா கட்டிடலாம், மனசு இடியக்கூடாது. இப்ப என்ன பாருங்க. ஓ, காப்பி வந்துருச்சா? காப்பி எடுத்துக்கங்க, இல்லைன்னா ஆறிடும். ஆறட்டும், மனசு புண்ணா ஆறல, காஃபியாவது ஆறட்டுமே. என் கதையை கேட்டா உங்களுக்கு வாழ்க்கையில தன்னம்பிக்கை வரும் மிஸ்டர் சிவா. தடக்கற்களை எல்லாம் நான் படிக்கற்களா மாத்தினவன். ஆனா என் வாழ்க்கையில படிக்கற்களே இல்ல, பாதாளம் தான். ஆல்ரைட், இப்ப நான் என்ன பேசினாலும் உங்களுக்கு பிடிக்காது. See you next time. யாரும் பக்கத்துல தான். இந்த என்னோட விலாசம். என்னைக்கு வேணா வாங்க. யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். என்ன கொஞ்சம் பேசிட்டு இருந்தா உங்க மனசுல குறையும் நினைக்கிறேன். பாய், ஆல் தி பெஸ்ட். மத்தவங்களுக்கு புத்தி சொல்றது ரொம்ப சுலபம். கஷ்டம் நமக்கு வரப்பதான் தெரியும். என்ன விலாசம்? வினோத், ரூம் நம்பர். ஒரு வினோத் வந்து என்ன குழப்பினது போதாதா, இவன் இன்னொரு வினோத். டாக்டர் பிரசாத், வாட் எ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். எப்போ மெட்ராஸ் இருந்து வந்தீங்க? ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டெண்ட் பண்ண வந்த. நாளைக்கு கான்ஃபரன்ஸ்,
கண்டிப்பா நீங்க வரணும். மென்டல் டிப்ரெஷனை பத்தி ஒரு செமினார். எஸ், எனக்கு கூட இன்விடேஷன் வந்திருக்கு. ஷூர், ஐ வில் கம். டாக்டர், எத்தனை கேஸ், எத்தனை குழப்பம், எத்தனை அரை பைத்திய நிலைகள். ஸ்டடி பண்ண ரொம்ப பாவமா இருக்கு. பேஷண்டா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவங்களை கூட கற்பழிக்கிற பாதகர்கள் நம்ம நாட்டுல நிறைய இருக்காங்க. மனநல பாதிக்கப்பட்டவங்களால அடையாளம் காட்ட முடியாதுன்னு நினைப்பு. இங்க ஒரு கேஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு அம்மா பைனான்ஸ் கம்பெனில பணத்தை போட்டுட்டு அரை பைத்தியமா இருக்காங்க. இறந்த தன்னோட புருஷனை கூட இன்னும் உயிரோடு இருக்கிறதா நம்புறாங்க. வாட் எ பிட்டி. நான் பாக்குற இன்னொரு கேஸ் இதுக்கு நேர்மாறா இருக்கு. அப்பங்கார பைனான்ஸ் கம்பெனி வச்சுக்கிட்டு பணத்தை சூட்டிட்டு ஓடிட்டான். படிப்பறிவு இல்லாத அவனோட ஒய்ஃபை தான் கம்பெனி எம்டின்னு போட்டு அவ கையெழுத்து வாங்கியிருக்கான். இன்னைக்கு அந்த அம்மா ஜெயில்ல மனநல பாதிக்கப்பட்டவங்களா இருக்காங்க. ஒரே மகன் தான் அப்பாவோட ஃப்ராடு தெரிஞ்சு அம்மாவோட ஜெயில் வாசம் புரிஞ்சு காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கிற அவ இன்னைக்கு தன் உடம்புல நெருப்பு பத்த வச்சுக்கிட்டு 50% காயத்தோட ஆஸ்பத்திரியில ஜீவ மரண போராட்டத்துல இருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த அப்ப அதிக பணம் சம்பாதிக்கணுங்கிற பேராசையினால அத்தனை பேரோட வயிற்றுச்சலையும் கொட்டிட்டான். இப்போ பையன் பாதி எரிஞ்சு கிடக்குறான், மனைவி பைத்தியமா இருக்கிறா. மே கமெண்ட் சார்? ஓ மானசா, வாமா. டாக்டர் பிரசாத். எஸ் சார். நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன்ல, பைனான்ஸ் கம்பெனில பணத்தை போட்டுட்டு ஒரு அம்மா அரை பைத்தியமா இருக்கேன்னு, அவங்க பொண்ணுதான் இவங்க. மானசா, மானசா ஏமா சந்திரன் ஏஜென்சியோட மேனேஜர் மிஸ்டர் ஆறுமுகத்தோட டாக்டர் தானே நீங்க? எஸ் சார். உங்களுக்கு எங்க அப்பாவை தெரியுமா? நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்ல, ஒரு சமயம் ஆபீஸ் விஷயமா மெட்ராஸ் வந்தப்போ சடனா ஹார்ட் அட்டாக் வந்து என்னோட ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் ஆனாரு. நான் தான் ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணேன். அப்புறமா அவருக்கு இங்க குணமானப்போ தன்னோட குடும்பத்துக்கு இதை பத்தி எதையுமே சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாருமா. அன்னைக்கு அப்பாவுக்கு ஏற்கனவே அட்டாக் வந்திருக்கிற செய்தி தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் முன்ஜாக்கிரதையா இருந்திருப்போம். அப்படி தெரியாம தான் அவரை பறி கொடுத்துட்டோம் டாக்டர். வெரி சாரிமா. அதுக்கப்புறமா கூட அப்பா அடிக்கடி எங்கிட்ட போன்ல பேசுவாரு, கடித தொடர்பு கூட வச்சிருந்தாரு. ஒரு சமயம் தன் குடும்பத்தோட குரூப் போட்டோ கூட அனுப்பி வச்சிருந்தாரு. உன்னை ரொம்ப ரொம்ப பெருமையா பேசுவாரம்மா. உனக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்க்க சொல்லி உன் போட்டோ ஜாதகம் எல்லாம் கூட அனுப்பி வச்சாரு. அதாவது அவர் காலத்துக்குள்ளேயே உனக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டாரு. இப்போ கல்யாண கவலை இல்ல டாக்டர், எங்க அம்மாவோட கவலை தான். அவங்க நில சரியானா கூட அப்பா எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்ல போறேன்? எனக்கு ஒண்ணும் புரியல டாக்டர். ஏமா உன்னோட பிரதர் ராஜா, வினோத் அவங்க எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? வினோத்? டாக்டர், வினோத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அதாவது தனக்கு 2 பசங்க ஒரு பொண்ணுன்னு சொன்னதா எனக்கு ஞாபகம். அதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாதம்மா. ஏன்? ஒண்ணும் இல்ல டாக்டர், சும்மா கேட்டேன். டாக்டர், எங்க அப்பா எழுதின லெட்டர், அந்த போட்டோஸ் ஏதாவது உங்ககிட்ட இருந்தா அது எனக்கு அனுப்ப முடியுமா டாக்டர்? கான்ஃபரன்ஸ் முடிஞ்சு டே ஆஃப்டர் டுமாரோ மார்னிங் ஃபிளைட்ல நான் மெட்ராஸ் போறேன். போன உடனே தேடி எடுத்து உனக்கு கண்டிப்பா அனுப்பிச்சு வைக்கிறேன். தேங்க்யூ டாக்டர். டாக்டர், அம்மாவுக்கு செக்அப் முடிஞ்சாச்சு. நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லதான் வந்தேன். சரிம்மா, கூட்டிட்டு போ. பானு, யார் அது? ஏதோ குறியதான் மானசாக்கு வந்திருக்கு. மானசா வீட்டுல இல்லையா? வேற என்ன வேலை? அம்மாவை கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரி போறதும் வாக் போறதும். இப்போ எங்க போனாலும் இன்னைக்கு லீவ் வேற எடுத்திருக்கலாம். சரி சரி, எனக்கு ஆபீஸுக்கு லேட் ஆச்சு. குரியர் பானு, குரியர் தபால பிரிச்சிட்டியா? ஆமா, அதுல என்ன தப்பு? நம்ம வீட்டுக்கு தானே வந்திருக்கு. இருந்தாலும் மானசா பேருக்கு வந்த தபால நீ போய் இத பாருங்க, உங்க தங்கச்சிக்கு அவளோட காதலனா லவ் லெட்டர் எழுதிருக்க போறான். யாரோ ஒரு டாக்டர் பிரசாதா மெட்ராஸ்ல இருந்து லெட்டர் எழுதி போட்டோஸ் அனுப்பிச்சிருக்காரு. பாதி படிச்சேன். ஒருவேளை அம்மாவோட மனநல சம்பந்தமா ஏதாவது டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணாலும் என்னவோ. இங்க பாருங்க, லெட்டர் படிங்க புரியும். உங்க அம்மாவோட மனநிலை மட்டும் இல்லைங்க, இது நம்ம மனநிலை சம்பந்தப்பட்டது. ஆமா, யாருங்க இது வினோத்?
உங்க அப்பாவோட மூத்த மகனாமா? வினோதா, எங்க எங்க அந்த லெட்டர் இப்படி கூட இப்படி கொண்டா? மத்தவங்க லெட்டர் படிக்கிறது தப்புங்க, மத்தவங்க தப்ப மறைக்கிறது தப்பு. பானு, குடும்பமான சந்தி சிரிக்குது. பெரியவர் நம்மளைத்தான் ஏமாத்திட்டாருன்னு நினைச்சேன். ஆனா தன்னோட மனைவியையே ஏமாத்தி இருப்பார் போல இருக்கு. டாக்டர் பிரசாத்ங்கிறவரு மெட்ராஸ்ல இருந்து அப்பா எழுதின லெட்டர்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்காரு. அதோட போட்டோஸ் வேற. இது இது நம்ம குடும்ப படம். இது மானசா. அந்த ஓரத்துல நிக்கிறது இது யாரு? போட்டோவோட பின்பக்கம் பேர் எழுதியிருக்காரு. என்னது பேரு? வினோத். வினோத் என் மூத்த மகன் எழுதியிருக்கு. வினோத் உங்க மூத்த அண்ணாவா? உங்களுக்கே தெரியாம ஒரு அண்ணன் இத்தனை பெரியவனா வளர்ந்திருக்கான் பாத்தீங்களா? பானு, எங்க உங்க அப்பா ஊருக்கு ஒருத்திய கல்யாணம் கட்டிட்டு இருப்பாரோ? இன்னும் எத்தனை குரியர் வரப்போகுதோ? மானக்கேடு. பணம் வரும்னு கனவு கண்டேன். இப்ப பாகம்தான் வருது. விவரம் புரியாம பேசாத பானு. ஆமாங்க, நான் தான் விவரம் புரியாதவ. நீங்களும் உங்க தங்கச்சியும் ரொம்ப விவரமானவங்க. அதான் எனக்கே தெரியாம இந்த வீட்டுல என்னென்னவோ நடக்குது. சரி சரி, நான் வர்றேன். மானசா வந்தான்னா அவள் உடனே என்னோட ஆபீஸ்க்கு வர சொல்லு. ரொம்ப அர்ஜென்ட், எமர்ஜென்சி. ஆமா, எப்போ எமர்ஜென்சி தான். ஐசியூ வார்டு தான். நான் தான் இந்த வீட்டுல மூச்சு முட்டி பேஷண்ட் மாதிரி கிடக்குறேன். கடவுளே, உனக்கு சொன்னாலும் புரியாது, தனக்காவும் தெரியாது. பாரு, வினோதன் ஒருத்தர். ஏன் எதையும் சொல்ல வந்தீங்க? ஏன் பாதியிலேயே நிறுத்திட்டீங்க? அது எல்லாம் நான் அப்புறம் மீதியெல்லாம் அப்புறம் சொல்றேன். இப்ப நான் கொஞ்சம் அவசரம் வெளியே போகணும், வரேன். இங்க எல்லாமே அவசரம் தான். என்ன வாழ்க்கை. பெரியவர் செத்து இத்தனை மாசம் ஆகுது. இன்னமும் ஒரு நயா பைசா எனக்கு வரல. செலவுதான். யாரது? மானசா இருக்காங்களா? மானசா அப்பாடி, இவ வேலைக்கு போக ஆரம்பிச்சா ஏகப்பட்ட தர்பார். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. மானசா இந்த வீட்டுலதான் இருக்கா. ஆனா இப்ப வெளியே போயிருக்காளே. நீங்க யாரு? என் பேர் வினோத். நான் தேடி வந்ததா சொல்றீங்களா? வினோத் நீங்களா? எந்த வினோத்? நீங்க யாரு? நான் மானசாவோட அண்ணி, ராஜாவோட வைஃப். ஓ, என் தம்பி ராஜாவா? நீங்க என் வீட்டுக்காரரோட அண்ணாவா? ஆமா ஆமா. உங்க மாமனார் எங்க அம்மாவை ஏமாத்தி. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு குரியர் வந்தது. அதுல மெட்ராஸ் டாக்டர் ஒருத்தர் போட்டோஸ் அனுப்பியிருக்கார். அதுல வினோதோட போட்டோவும் இருந்தது. ஆனா அந்த போட்டோல இருந்தவன் வேற மாதிரி. என்ன போட்டோவா? ஐயோ, நான் நிஜமான வினோத்தில உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? ஐயோ, அப்போ என்னை இவங்க போலீஸுக்கு பிடிச்சு கொடுத்துருவாங்க. கரெக்ட், அதான் சரி. அம்மா, என் பேரு வினோத் தான். நீங்க போட்டோல பார்த்த வினோத் உங்களுக்காக காத்திருக்காரு. உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாரு. என்னையா? ஆமாம்மா, வினோத் ரொம்ப நல்லவர். அவங்க அம்மா கொடுத்து சில டாக்குமெண்ட்ஸை வாங்கிக்க சொல்லி உங்க புருஷன்கிட்டையும் மானசா கிட்டையும் கேட்டாராம். அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்களாமா. சோ இது எல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சுதான் உங்களை தேடி வந்திருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே இப்படித்தாங்க. வர்ற ஸ்ரீதேவியை எட்டி அடிப்பாங்க. இருங்க, நானே வர்றேன். நானே வந்து டாக்குமெண்ட்ஸை வாங்கிக்கிறேன். வீட்டை பூட்டி சாவி எதிர் வீட்டுல கொடுத்துட்டு வந்துடுறேன். கொஞ்சம் இருங்க. இப்படி ஏமாந்து போனேன். ராஜா சொல்றதை கேட்டா ஆச்சரியமா இருக்கு. நல்ல வேளை அந்த கொரியர் சரியான சமயத்துக்கு வந்தது. இப்போ பாதி விவரம் அன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. இனி நானே இந்த பிரச்சனையை சால்வ் பண்றேன்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமா இருக்கிறது தப்பு. அதான் சிவாவோட வீடு தேடி வந்திருக்கேன். இத்தனை நாள் சந்திக்காம இருந்தது சிவாவுக்கு கோபமா இருக்கலாம். ஆனா உனக்காக காத்துட்டு இருப்பேன்னு சொன்ன உண்மை காதலை என் சிவா.
வேற வழி இல்ல. சிவா, சிவா, என்னை இந்த இக்கட்ல இருந்து எப்படியாவது காப்பாத்து சிவா. போலீஸ்க்கு போக வேண்டான்னு தான் உன் வாசல் தேடி வந்திருக்கேன் சிவா. வர வர இந்த சேல்ஸ் கேர்ள்ஸ் தொந்தரவு தாங்கவே முடியல. நேரம் கெட்ட நேரத்துல வந்து பெல் அடிச்சிட்டு, ஓ நீயா? இத பாரு, உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வினோத்தை பத்தி என்கிட்ட விசாரிக்கணுமானா அவுட் ஹவுஸ் போ, என்கிட்ட வா, கேட்காத. இது வினோத் பத்தின விசாரணை இல்ல, என்ன பத்தின எதிர்காலம். அன்னைக்கு சிவாவோட வீடு இதுதானே தெரியாம விலாசம் விசாரிச்சேன். இன்னைக்கு தெரிஞ்சு வந்திருக்கேன். சிவாவா? அவன் தான் ஆபீஸ் விஷயமா வெளியூர் போறதா சொல்லிட்டு போனா, ஒரு தகவலும் இல்லையே. இரு இரு, போன் அடிக்கிறது, பேசிட்டு வரேன். கண்ட கைதிகளை பத்தி எனக்கு அக்கறை இல்லைன்னா. என்ன 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 பத்தியா? என்ன பத்தியா சிவா அப்படி சொன்னாரு? இல்லம்மா, இருக்காது. சிவா சிவா என்ன பத்தி அப்படி சொல்லி இருக்க மாட்டாரு. சரிதான், நிறுத்து. நீ தானே அன்னைக்கு ஆட்டோவில் அந்த ரவுடி வினோத்தை கூட்டிட்டு வந்த? ஓ, சிவா அதை பாத்துட்டாரா? தப்பா கணக்க போட்டுட்டாரா? சிவா சிவா, நீங்களுமா இப்படி? சுவாசிக்கிற காத்து உனக்காக, இது காத்து இல்ல காதல் அப்படின்னு சொன்னீங்களே சிவா. நீங்க சுவாசிச்சது ஆரோக்கிய காத்து இல்ல சிவா, அசுத்த காற்று. சரிம்மா, நான் வரேன். இனிமே என்ன பத்தி தண்ணில விளக்கம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் வரேம்மா. ஹலோ ஹலோ, யார்? சிவாவா? என்னப்பா இப்படி ஒரேடியா காணாம போயிட்ட? என்ன பத்தி கவலைப்படாதம்மா, நான் பத்திரமா இருக்கேன். அந்த வினோத்தை பத்தி. வினோத் வினோத் இப்பதான் அந்த பொண்ணு கூட அவனை தேடிட்டு வந்தது. பொண்ணா? யாரது? மானசாவா? மானசாவோ தாமசாவோ, அன்னைக்கு வினோத தேடிட்டு வந்தா பாரு, இன்னைக்கு உன்னை தேடிட்டு வந்தா. நீ என்னம்மா சொல்ற? என்னத்த சொல்றது? அன்னைக்கு நீ தானே சொன்ன ஊர் மேயற கண்ட கண்ட கைதிகளை பத்தி. ஐயோ, என்னாச்சு சிவா? என்ன என்னாச்சு? தப்பு பண்ணிட்டம்மா. வினோத்ங்கிறது அவளோட அண்ணன். ஐயோ, இன்னும் நீ நிறைய ஐயோ சொல்ல போற. அங்க நம்ம அவுட் ஹவுஸ்ல இருக்கிறது போலி வினோத். அவன் பேரு ஜானிமா. நிஜமான வினோத், அதாவது மானசாவோட அண்ணன் என் கூட இருக்கிறான். பாக்கி எல்லாம் நேர்ல வந்து பேசுறேன். இன்னைக்கு நானும் வினோத்தும் கிளம்புறோம். அம்மா, நீ உடனே மானசா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கம்மா. கேக்குற சொல்லு. அவ போயிட்டாளா இருக்காளா? அவ தாம என்னோட காதலி. நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரதா சொன்ன என்னோட எதிர்கால மனைவி. அட கடவுளே. இருப்பா, பாக்குறேன். சரி, போய் பாருமா. எனக்கு பிளைட்டுக்கு லேட் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். மானசா மானசா, அம்மாடி மானசா. ஐயோ, மானசாவை காணலையே. இது என்ன குழப்பம்? கடவுளே, நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேனோ? வீட்டுக்கு வந்த மருமகளை நானே விரட்டி அடிச்சுட்டேனோ? இது என்ன இன்னைக்கு ஒரே போன் மயமா இருக்கு? ஹலோ, யாரு? கமலத்தம்மாவா? நான் வினோத் பேசுறேன். ஞாபகம் இருக்கா? உங்க வீட்டு அவுட் ஹவுஸ்ல. நீ நிஜ வினோத் இல்ல, போலி வினோத். உன் பேர் ஜானி. எனக்கு எல்லாம் தெரியும். என்னை ஏமாத்த நினைக்காத. அப்படியா? வெரி குட். ஆனா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. சொல்றேன், கேட்டுக்கங்க. மானசாவோட அண்ணி பானுமதி இப்ப ஏன் பிடியில. கேக்குறீங்களா அவ குரலை? அம்மா, நீங்க யாரோ எவரோ எனக்கு தெரியாது. இந்த பாவி எனக்கு பணத்தாசை காட்டி அவளை கூட்டிட்டு வந்து இங்க ஏதோ ஒரு இடத்துல அடைச்சு போட்டிருக்கா. அம்மா, மானசா கட்டாயம் வருவா. வந்தா என்ன காப்பாத்த சொல்லுங்கம்மா. அவளாலதான் என்னை காப்பாத்த முடியும். என்னோட உசுருக்கு 5 லட்சம் ரூபாய் விலை வச்சிருக்கான். இந்த பாவி எனக்கு பணம் வேண்டாம், உசுர் வேணும்.
நிம்மதி வேணும், உறவு வேணும், பாதுகாப்பு வேணும். அம்மா அம்மா சொல்றீங்களா? குடாங்க. கேட்டீங்கல்ல, கண்டிப்பா மானசாவோ இல்ல அவ அண்ணனோ என்ன தேடி வருவாங்க. வந்தா இந்த தகவலை சொல்லுங்க. மானசாவுக்கு அவங்க அண்ணி உயிரோட வேணும்னா 5 லட்சம் தரணும். இத மீறி போலீஸுக்கு போனா அவங்க பின்விளைவுகளை சந்திக்கணும். நான் போலி வினோத்தை தெரிஞ்சப்புறமா நான் மறுபடியும் அங்க வரமாட்டேன். ஆனா என்ன தேடி நான் நினைச்ச பணம் வரணும். எனக்கு சொத்துல பங்கு வேண்டாம், ஆனா பணம் வேணும். புரியுதா? இன்னும் 2 மணி நேரத்துல மறுபடியும் போன் பண்றேன். அதுக்குள்ள மானசாவுக்கு சொல்லி அனுப்புங்க. ஏதாவது குளறுபடி பண்ணீங்க, இந்த பொம்பளை அவ்வளவுதான். ஐயோ, என்ன ஒண்ணும் பண்ணிடாது. இந்த போட்டுட்டு இருக்கிற நகைகளை எடுத்துக்கோ. என்ன விட்டுடு, என்ன விட்டுடு. மனசா என்ன மன்னிச்சுடு. உன்னோட மனசு நோக நடந்துட்டு இப்போ உடல் நோக இந்த பாவி என்ன சித்திரவதை பண்றானே. ஐயோ ஐயோ. உன்னோட விலாசத்தை அந்த அம்மா கிட்ட போன்ல சொல்லிரு. ஹலோ, யார் பேசுறது? என்னம்மா, நான் ஜானி பேசுறேன். மானசா வந்தாளா? தகவல் அனுப்புனீங்களா? இதோ மானசாவே இருக்கா, நீயே பேசிக்கோ. என்ன மானசா, எங்கிட்டே நாடகம் ஆடுறியா? நான் நிஜமான வினோத் இல்லன்னு தெரிஞ்ச உடனே உன் அண்ணனோட சேர்ந்து ஆக்ஷன் எடுக்கிறியா? இதோ பார், நீ என்ன பண்ணுவியோ எதை பண்ணுவியோ எனக்கு தெரியாது. உன்னோட அண்ணிய உயிரோட பார்க்கணும்னா உடனே 5 லட்சம் நான் சொல்ற இடத்துக்கு கொண்டு வந்து வச்சிரு. என்ன? மனசா மனசா என்ன காப்பாத்து, கைவிட்டுறாத. நான் உனக்கு பண்ணினதுக்கு எல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மானசா, கேட்டேன்ல, இன்னும் ஏன் பேசாம இருக்க? என்ன பேசுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஜானி. நீ வினோத்? வினோதா? எஸ், வினோத். உன்னை என் நண்பன் ஏமாந்த வினோத். என் குடும்ப ரகசியங்களை உங்ககிட்ட சொல்லி உன்னை பேராசக்காரனா மாத்தின வினோத். என் குடும்ப ஆல்பத்தை உன்னை நம்பி உங்ககிட்ட கொடுத்த அதே வினோத். வினோத் வினோத் நான் இன்னும் சொல்றேன், கேட்டுக்கோ. ஆபீஸ் ட்ரைனிங்காக நான் பாம்பே போயிருந்த போது என் தாயை பத்திரமா பார்த்துக்கொண்டு உங்ககிட்ட ஒப்படைச்ச அதே வினோத். நான் 6 மாசம் கழிஞ்சு திரும்பி வந்தப்போ உன்னையும் என் தாயையும் காணாம தவிச்ச வினோத். ஜானி, நீ போலி வினோத்தா மாறது கூட குற்றம் இல்ல. ஆனா எங்க என் தாய் உண்மையை சொல்லிடுவாங்களோன்னு விபத்துங்கிற பேர்ல என் தாயை கொலை பண்ணின பாவிடா நீ. வினோத், நான் இத பார், எல்லா உண்மைகளும் எனக்கு தெரியும். என் தாயை கொன்ன குற்றத்திலிருந்து நீ தப்பிக்கணும்னா, உன்னை நான் போலீஸுக்கு காட்டி கொடுக்காம இருக்கணும்னா, பானுமதி அம்மாவை உடனே பத்திரமா வீட்டுக்கு அனுப்பி வை. வினோத், நீ எனக்கு பணம் தந்தாத்தான். பணமா? என் அருமை பைத்தியக்கார நண்பனே, இத்தனை நேரம் நம்ம பேசுறத போலீஸ் பதிவு பண்ணிட்டு ட்ராக் கண்டுபிடிச்சு உன்னை தேடி வந்துட்டு இருக்காங்க. அநேகமா இந்நேரம் வந்திருப்பாங்க. ஜானி, நீ கொலை குற்றத்தை ஒப்புக்கிறியா இல்ல பாவ மன்னிப்பு தந்துடட்டுமா? நோ நோ நோ. இந்த பானுமதி எங்க வேணும்? நான் போன்ல பேசிட்டு இருந்த தப்பிச்சு போயிட்டாளா? நோ, இப்பவே நானும் தப்பிக்கணும். நோ, இப்ப நான் இங்க ஓடணும். என்னால எதையுமே நம்ப முடியல. என் கணவர் அம்மா,
இந்த அளவுக்கு நீ குணமாகி பேசுறதே பெரிய விஷயம். அப்பாவோட இழப்பு எல்லாருக்குமே பொதுவானதுதான். அதுக்காக உன்னையும் நாங்க இழக்க விரும்பலம்மா. அம்மா, என்ன ஞாபகம் இருக்கா? அப்பா உயிரோட இருக்கும்போது எங்க வீட்டுக்கு வந்தீங்களே, அப்பாவோட தப்ப என் தாயே மன்னிச்சதுக்கு அப்புறம் அதுல நான் தலையிடல. ஆனா அப்பா இந்த உண்மைகளை எல்லாம் தன் குழந்தைகிட்ட இருந்து மறைச்சதுதான் தப்புமா. ஆமா வினோத், ரொம்ப நாளைக்கு அப்புறமா தான் உங்க அப்பா உண்மைகளை சொன்னார். உங்களை தேடி கண்டுபிடிச்சு 2 பேரும் உங்க வீட்டுக்கு வந்தோம். உங்க எதிர்காலத்துக்காக தான் இந்த சீட்டே கட்ட சொன்னார். அதுல சேர்த்த பணத்தை அப்படியே உங்க குடும்பத்துக்கும் கொடுக்க சொன்னார். ஆனா ஆனா எல்லாத்தையும் எழுந்து. அம்மா அம்மா, இங்க பாருங்க, பணம் போனா போகுது, அதை சம்பாதிக்கலாம். ஆனா உறவு போகக்கூடாதும்மா. என்னோட தாய் இறந்துட்டாங்களேன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். இல்லம்மா, இல்ல, உங்க வடிவுல என் தாய் திரும்பி கிடைச்சிருக்காங்கம்மா. உங்களை தாயா அடையனா தப்புமா. நான் இல்ல, நாங்க குடுத்து வச்சிருக்கணும். எல்லாரும் நல்லா இருங்கப்பா, ஒத்துமையா ஒன்னா இருங்க. அம்மா, இன்னைக்கு மானசாவை பொண்ணு பார்க்க வராங்க. கமலம்மாவும் மாப்பிள்ள சிவாவும் வர்றாங்க. ஸ்வீட், காரம், காஃபி எல்லாம் தயார் பண்ணிட்டேன். கொஞ்சம் டேஸ்ட் பாக்குறீங்களா? என்னது, என்கிட்ட கேட்காமலேயே என்ன பொண்ணு பார்க்க வராங்களா? மாட்டேன். இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். மானசா, மானசா, கல்யாணத்துக்கு புது புடவை நகை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. பாவம் சிவா பொன் பார்க்க வரான்னு பேரு. ஆனா உன்னை பார்க்கவே பயந்துட்டு அதோ அங்க பாரு வாசல்லயே நிக்கிறான் பாரு. நீ போய் கூப்பிடுமா. வாங்க சிவா, உள்ள வாங்க. நிஜமாவா கூப்பிடுற? உள்ள வந்தா உதைக்க வர மாட்டேயே. நான் என்ன கழுதையா? கழுத கெட்டா குட்டி செவருதான்.